ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சேரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஆர்ட் மெட்டீரியல்ஸ் செலக்ட் பண்ண தெரியாமல் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஆர்ட் சேரம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இதில் 2 ஆர்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ லாஸ் ஆச்சு, எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம், ஒரு பிராண்டை எப்படி செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணோம், அதோட ஸ்டார் ரேட்டிங்ஸ் வச்சுலாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது வந்து மேட் இன் இந்தியாவா இல்லை மேட் இன் சைனாவா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னோடய டிஎஃப்ஏ கிளாஸில் என்ற சார் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம எப்படி கான்ஃபிடென்ஸ் லெஸ் ஆச்சு, ஸோ நம்ம ஆர்ட் ஒர்க்கில் நிறைய லேகிங் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆர்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி திங்ஸில் பார்ட் 5 வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவான வியூஸும் ரிவ்யூஸும் வந்து காட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து நான் டிஎஃப்ஏ டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆயில் பெயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஆயில் கலர்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக தான் வாங்கணும், ஸ்டூடெண்ட் கலர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணால் சீப்பஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 350 இல்லை 400 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்டை வாங்கியிருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஆயில் கலர்ஸ் வந்து ஆயில்லையும் மிக்ஸ் ஆகல, வாட்டர்லேயும் மிக்ஸ் ஆகல, அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் சுத்தமாக வரவே இல்லை, அதனால் வேஸ்ட்டாக தான் போச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராடக்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, கேலிகிராஃபிக்காக இந்த பென் செட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு இங்க் பென் மாதிரி உள்ள செட்டு தான். இதுவும் வந்து 400 ருபீஸ் வரும். அப்போது வந்து இதுலேயும் வந்து நிறைய ஒரு 7 நிப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம கேலிகிராஃபி பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வாங்கிட்டேன். பட் இதோட இங்க் வந்து ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிடுச்சு, அந்த பென்னு எழுதவே இல்லை. ஸோ இது மாதிரி தான் ஆச்சு அந்த இது. ஃபஸ்ட் டைம் இது ஸோ கேலிகிராஃபி ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இது பண்ணும் போதும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மெட்டீரியல் கரெக்டான சூஸிங் இல்லாதனால. அதே மாதிரி அந்த ஆயில் கலர்ஸுமே கரெக்டான மெட்டீரியல் சூஸ் பண்ணாதனால அந்த ஆயில் கலரே டஃப் ஆகிடுச்சு. பட் நான் அனதர் டைம் வந்து நான் கேமல் செட் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. அது 1000 ருபீஸ் வந்துச்சு. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் டைம் தான், அதனால் நம்ம வந்து சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி தான் நமக்கு முக்கியமாக இருக்குமே தவிர வந்து குவான்டிட்டினால நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. இதே எக்ஸாம்பிளாக நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட்லேயும் வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து சம் அட்டையர்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணிடுறோம். அண்டு டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ வந்து நம்ம ரியலான ப்ராடக்ட்டை வந்து குவாலிட்டியை தான் நம்ம செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா இந்த அடிடாஸ் அபிபாஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் இப்படி இருக்குமோ அந்த மாதிரியான நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம தான் கரெக்டான சூஸ் பண்ணி வாங்கிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆர்ட் சேரம் ஹேண்ட்மேட்ஸ்.